Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து எப்படி இந்த பெருக்கம் வாழ்க்கையில் ஏற்படுகிறது, பொருளாதார பெருக்கம் அதிகமாகுதல் எப்படி நடக்கிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தசமபாகம் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3:9-10 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எல்லாரும் சொல்லுங்க, உன் விளைச்சலின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. சும்மா வராதுங்கிறாரு, சும்மா கும்பிடு போட வராது, சும்மா தோத்திரம் போட்டு போக வராது. வரும்போது கனம் பண்ணும்படியாய் வந்தா என்றால் உன்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டு வா. உனக்கு முக்கியமாய் தோன்றுகிற உன்னுடைய வருமானத்தில் சிறந்ததை, உன்னுடைய வருமானத்தின் முதற் பலனை கொண்டு வா. அப்படித்தான் கனம் பண்றது. இன்னொரு காரியத்தை நான் மனதில் இன்றைக்கு வைக்க விரும்புகிறேன், அதை பற்றி தான் இன்னும் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். அது என்ன சொன்னால், கனம் பண்ணுகிறது என்று சொன்னால் பொருள்ல இருந்து ஒரு சிறந்த பகுதியை கொடுக்காமல் கனம் பண்ணவே முடியாது கர்த்தரை. இப்ப அதை நிரூபித்து காண்பிக்கிறேன். திருப்போம் உபாகமத்துக்கு, உபாகம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஒரு பிரின்சிபல், அது வேத வசனத்தில் எப்பவுமே அப்படிதான் சொல்லி இருக்கு. கனம் பண்ணுகிறது என்று சொன்னால் அநேக நேரத்தில் இது பொருளால் கனம் பண்ணுவதை குறித்து பேசுகிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னா டெய்லி தாப்பன் தாய் காலில் போய் விழுந்துட்டு வந்தா போதுமா? சில செய்யறாங்க அது. ஆனால் அதை சொல்லல இங்க. நான் காண்பிக்க விரும்புகிறேன் என்ன எப்படி சொல்லப்பட்டிருக்குது, எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது என்பதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். தாப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. எதுக்கு? உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, அதாவது நீடி ஆயுளுள்ளவனா வாழ்வதற்கு, பிறகு நீ நன்றாயிருப்பதற்கு. எல்லாம் சொல்லுங்க, நீ நன்றாயிருப்பதற்கு. நன்றாயிருக்க வேண்டும் என்றால் கனம் பண்ணுங்கிறாரு. யாரை கனம் பண்ணு? கர்த்தரை கனம் பண்ணு ஒரு பக்கம், தாய் தாப்பனை கனம் பண்ணு என்று சொல்லுகிறார். தாய் தாப்பனை கனம் பண்ணுகிறதுனா என்ன? கும்பிடு போடுறதா? அவங்க வந்தா வேற எந்திரிச்சு நின்னா போதுமா? இல்ல அவங்க முன்னால ஒழுங்கா உடுத்தி ஒழுங்கா நின்று ஒழுங்கா செஞ்சு அவங்க அப்படி செஞ்சா போதுமா? எப்படி கனம் பண்ணுகிறது? கனம் பண்ணுகிறது எப்படி என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறது எப்படின்னு திட்டவட்டமா சொல்லி இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதே கற்பனையை இங்கே மேற்கோள் காட்டுகிறார் இயேசு. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறது என்கிறது இஸ்ரவேல் மக்களிடத்திலே ஒரு பெரிய கற்பனையாக கொடுக்கப்பட்டது. 10 கற்பனைகளில் ஒரு கற்பனையாக கொடுக்கப்பட்டது. அதை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய போதனை. சொல்லி இருக்கிறாரே. ஏசு சொல்றாரு பாருங்க, நீங்களோ, ஆனா நீங்க பண்றது என்ன? ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்கோ தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள். இந்த பரிசேயர்கள் பாருங்க, பொல்லாதவர்கள். இன்றைக்கும் நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவ பரிசேயர்கள் நிறைய உலகத்தில் உண்டுன்னு. இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டு தெரிஞ்சாங்கன்னு சொன்னா, அவர்கள் பண்ண பல தப்புகள்ல ஒண்ணு, அவங்க எப்படி போதித்தார்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள் பாருங்க. அவர்கள் என்ன செய்து பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, உன் தகப்பன தாயை கனம் பண்ணுன்னு சொல்லி இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி தகப்பன தாயும் கனம் பண்ண வேண்டும் தான், அதை கனம் பண்றதுக்கு ஒரு வழி சொல்றேன், நீ அதை உனக்கு காணிக்கையை நீ ஒழுங்கா கொடுத்துட்டுனா தகப்பன் தாயை கனம் பண்ண மாதிரி தான். கர்த்தருக்கு நீ செய்ய வேண்டியதை செஞ்சிடு. அப்ப அது கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டு விட்டது. அந்த காசை நான் எடுத்து வச்சிட்டேன், கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியா எடுத்து வச்சிட்டேன், அது கர்த்தருக்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டால் அதான் குர்பான் என்று அர்த்தம். குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன்னு சொன்னா டெடிகேட்டட் ஆஃபரிங். இதை கர்த்தருக்கு நான் எடுத்து வச்சிட்டேன், தாய் தகப்பனுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறேன்னு அதை எடுத்து வச்சுட்டு இது கர்த்தருக்கு எடுத்து வச்சிட்டேமா, கர்த்தருக்கு எடுத்து வச்சிட்டதுனால நான் உனக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அதான் கர்த்தருக்கு செஞ்சுட்டேன் நான், முடிஞ்சது அப்படின்ட்டு போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தான் சொல்றாரு, பண்றியது நியாயமா? தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்களே.
அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்றது கர்த்தருக்கு நான் காணிக்கை கொடுத்துட்டேன்னு சொல்றது அல்ல. தகப்பனுக்கும் தாய்க்கும் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து பொருளாதாரத்திலே அவர்களுக்கு உதவுவது, பொருளை கொடுத்து உதவுவது, பொருளை கொடுத்து அவர்களை காப்பாற்றுவது என்பதுதான் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதை தவிர சும்மா வாயால கும்பிடு போடுறது, கையால கும்பிடு போடுறது அல்ல, 4 வார்த்தை அல்ல, எப்போ ஒரு நாளும் பார்த்துட்டு போறதல்ல. பொருளினாலே அவர்களுக்கு உதவி செய்யணும் திட்டவட்டமா சொல்றார். தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயா பெரிய கும்பிடு போட்டு வந்துடுறது இல்ல, பாக்குற நேரம் காலில் விழுந்து ஒரு கும்பிடு போட்டுறது இல்ல. என்ன செய்தாய், அதுதான் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவது. இன்னும் நிறைய வசனங்களை காண்பிக்கிறேன். எப்படி கர்த்தரை கனம் பண்ணுகிறது என்கிறது வரும்போதெல்லாம் பாருங்க, கர்த்தரை கனம் பண்ணுகிறதை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த பொருளை கொடுக்கிறதை பற்றி பேச. ஒரு உதாரணம், ஆபேல் எடுப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபேல் என்ன பண்ணான்னு பாருங்க, எப்படி கர்த்தரை கனம் பண்ணான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். 3ஆம் வசனம் சொல்லுது, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனால் ஆபேல் வித்தியாசம் என்ன? மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலுடைய உள்ளம் காயினுடைய உள்ளத்தோட வித்தியாசமா இருக்கு பாருங்க. கர்த்தர் உள்ளத்தை தான் பார்க்கிறார். காயின் ஏதோ நிலத்துல விளைஞ்சது, இதுல கொஞ்சம் கொண்டு போய் கர்த்தர் கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன்ட்டு வர்றான். அவனுக்கு கர்த்தரை பெருசா மரியாதை கொடுக்கணும் அவருக்கு அப்படின்றது கிடையாது. ஆனால் இவனுக்கு அப்படி பார்க்கிறான், ஆடுகளை பார்க்கிறான். இந்த ஆடுகளை பார்த்து அதுலயே இருக்கிற பெஸ்ட் எடுக்கிறான். நல்லா கொளுத்ததா எடு, இருக்கிறதுலே பெஸ்ட் ஆயிடு. அல்ல சோட போனதா இழைச்சு நாளைக்கு சாகும் அப்படின்னு நினைக்கிற ஆடா எடுக்காத. நாளைக்கு சாக போறதானே, இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துடலாம், இதை போய் சேரட்டும் அப்படின்னு கொடுக்காத. இருக்கிறதுலே பெஸ்டா எடு. கொழுமையானவைகளை, தலையீற்றுகள்ல கொழுமையானவைகளை அவன் எடுக்கிறான். கொழுமையானதை கொண்டு வந்து தர்றான். கர்த்தர் அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அதை அப்ரூவ் பண்றார். என்னத்தை அப்ரூவ் பண்றாரு? இந்த ஆட்டை அடிச்சு அவர் சாப்பிட போறாரா? சொல்லுங்க பாப்போம். இந்த கொளுத்த ஆட்டை அவர் அடிச்சு சாப்பிட போறாரா? நான் நினைக்கிறேன் இவன் தான் அடிச்சு சாப்பிட்டுருப்பான். கொண்டு வர்றான் கர்த்தருக்கு என்று. கர்த்தரிடத்தில் அதை படைக்கிறான், கர்த்தருக்கு என்று அதை கொடுக்கிறான். அவனுடைய உள்ளத்தை அதை காண்பிக்கிறது. அவன் உள்ளத்துல கர்த்தரை பற்றி என்ன நினைக்கிறான், கர்த்தருக்கு எப்பேற்பட்ட கனத்தை மரியாதையை கொடுக்கிறான் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அதுதான் கர்த்தர் அங்கீகரித்தார். அவனுடைய உள்ளத்தை அங்கீகரிக்கிறார் கர்த்தர். இப்படிதான் கனம் பண்ணணும், இதுதான் வாழ்க்கை வெற்றிக்கு வழி, இதுதான் நீ முன்னேறுவதற்கு வழி. நீ நன்றாய் இருக்கும்படி தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயான்னு சொல்லி இருக்கிறபடி நீ நன்றாய் இருக்கும்படி கர்த்தரை எப்படி கனம் பண்ணி நல்லா இருப்ப நிச்சயமா அப்படின்னு சொல்லி அப்படி கர்த்தர் அவனை அங்கீகரிக்கிறார். அப்ப ஆபேல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட பார்க்கிறோம்.